அது எடப்பாடி பழனிசாமிக்கு வேதனை, வேற யாருக்கும் வேதனை கிடையாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்றைக்கு நாங்கள் கொடுத்திருக்கின்ற அளவுக்கு பாதுகாப்பு எதுவுமே கிடையாது, எந்த மாநிலத்திலும் கிடையாது. இன்றைக்கு உயர்கல்வியிலே இன்றைக்கு 74% அளவுக்கு இன்றைக்கு பெண்கள் இன்றைக்கு முன்னேறி வந்திருக்கிறார்கள். 52% அளவுக்கு வேலைக்கு செல்கின்ற அளவுக்கு தமிழ்நாட்டு பெண்கள் முன்னேறி இருக்கிறார்கள். எனவே கல்வி வளர்ச்சியிலே பெண்களுக்கான முன்னேற்றம் என்பது அவர்களுக்கு எந்த அளவுக்கு தமிழ்நாட்டிலே சுதந்திரம் இருக்கிறது என்பதற்கு பெண்கள் வேலைக்கு செல்வது இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருப்பதையும், கல்லூரி படிப்பு படிப்பதிலே இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருப்பதிலிருந்து பெண்களுக்கு தமிழ்நாட்டிலே உள்ள பாதுகாப்பு அனைத்து மாநிலங்களுக்கு தெரியும். தூங்கிக் கொண்டிருக்கிற பழனிசாமிக்கு தெரியாவிட்டால் எங்களால் முடியாது. அவரை தட்டி எழுப்பி சொல்லுங்கள். திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கம் திரு ரகுபதி அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மாவுடைய அமைச்சரவையிலே அமைச்சராக இடம்பெறுகின்ற ஒரு சூழ்நிலையை கழகம்தான் அவருக்கு வழங்கியது. அந்த நன்றியெல்லாம் மறந்து பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எந்த கட்சியை தீய சக்தி என்று சொன்னாரோ அந்த கட்சியிலே தன்னை இணைத்துக் கொண்டு இன்றைய தினம் அவர்களுக்காக அடிமை குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற காட்சி தொலைக்காட்சியிலே பார்த்தோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக சேவை செய்கின்ற கட்சி, மக்களுக்காக உழைக்கின்ற கட்சி, ஆட்சியிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பணி செய்வதிலே முதன்மையான கட்சி என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான். அதோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று அதிலிருந்து இன்று வரை தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்கின்றது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பிரிவு, பாலியல் வன்கொடுமை நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றது. அது தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் வந்த செய்தியாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் மற்ற மாநிலத்திற்கு முன்மாதிரி மாநிலமாக விளங்கு என்று சொல்கிறார். நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை என்ன என்று தெரியாது இருக்கின்ற ஒரே முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஒருவர் தான். அண்மையில் நேற்றைய தினம் வலைதளையில் இருந்த ஒரு செய்தி, இதையாவது பார்த்து முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் என்று நான் கருதுகிறேன். ஃபோன் பண்ணாங்க, காலையில் ஃபோன் பண்ணாங்க, வண்டி கிடச்சிருச்சு, வந்து வண்டி வாங்கிட்டு போயிடுங்க, எல்லா ப்ரூஃபும் எடுத்துட்டு வந்து அப்படின்னு சொல்லி. நான் ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன். 2 மணிக்கு வர சொன்னாங்க, நான் 1 மணிக்கே வந்துட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, நான் சாப்பிட்றதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதுனால நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அங்க வந்து அவர் எங்க இருக்குன்னு கேட்டுட்டு வந்ததுக்கப்புறம், இல்லை இந்த மாதிரி செலவு ஆகும், இவ்வளோ தூரம் வண்டி உனக்காக தான் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சிருக்கோம், ஒரு 15,000 ரூபாய் கேட்குறாங்க அப்படின்னாங்க. என்னால் அவ்வளோலாம் முடியாது சார் அப்படின்னு சொன்னதுக்கு பேசி 5,000 ரூபாய் கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு நான் 2,000 ரூபாய் பே பண்ணிட்டேன். சசிகுமார், நான் இன்னைக்கு 2,000 ரூபாய் பே பண்ணிடுறேன், நாளைக்கு வந்து 3,000 அந்த மாதிரி கொடுத்துடுறேன் சார் அப்படின்னதுக்கு, இங்க வேண்டாம் ஒரு இடத்துல போய் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு. அங்க 2,000 ரூபாய் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சரிங்க சார் நான் வண்டி வாங்கிக்கிறேன்னு சொல்லும் போது, ஒரு நிமிஷம் நில்லு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், எதனா சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டேன். இல்ல சார் பரவாயில்ல, இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க சார். எனக்கு இந்த மாதிரி உன்னை நான் அன்னைக்கு பார்த்தப்பவே உன் மேல எனக்கு ஆசை வந்துருச்சு, ஆசையா இருக்கு, எனக்கு கால் பண்றியா எப்படி சொல்லு அப்படின்னாரு. சார் நான் கால் பண்றேன் சார், வண்டி நீங்க தேடி கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதுக்காக தான் வந்திருக்கேன், நானு ஸ்டேஷன் வாங்க போய் பேசிக்கலான்ட்டு ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்துட்டேன். கம்ப்ளைண்ட் அது நான் ஓகே எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு எழுதிட்டு இருக்கும் போதெல்லாம் நீ என்ன இன்னும் எனக்கு பதில் சொல்லலன்னு கேட்டுட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணும் போது ஓகே நான் கிளம்பிட்டேன் அப்படின்னும் போது வண்டி நிறுத்திட்டு, இப்ப என்ன சொல்ற, எனக்கு அங்க ரூம் ஃப்ரீயா இருக்கு போலாமா, ஏன் இவ்வளவு தயங்குற, பயப்படாது, நான் எவ்வளவு சொல்றேன் சார், எனக்கு இந்த மாதிரி பழக்கம் இல்லை சார், எனக்கு பயமா இருக்கு நீங்க பேச ஏன் பயப்படுற, வீட்டுல யாருனா இருக்காங்களா, யாருமே இல்ல, நைட்டு வரட்டா, நைட்டு வரட்டா ரூம் இருக்காங்க போலாமா அப்படின்னு கேட்டேன். சார் எனக்கு பழக்கம் இல்லை சார். சரி எதுவுமே வேண்டாம், இங்க வண்டியில நான் அங்க போய் நில்லு, நான் ஒரு இடத்துக்கு வரேன், ஒரே ஒரு முத்தம் மட்டும் கொடுத்துட்டு போயிடு நீ, அதுக்கப்புறம் வேணா உனக்கு இஷ்டம் இருந்தா நீ போன் பண்ண நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. சரி நான் அது வரைக்கும் நான் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு இடத்துல வெயிட் பண்ணாரு. சரி இதுக்கு மேல விட வேணாம்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் கூடவே தான் இருந்தான், ஆனா யாரும் தெரியாத மாதிரி இருந்தான். அங்க வர வச்சு நான் அது ஓகேவே பண்ணல, இருந்தாலுமே அவர் போன் பண்ணி என்கிட்ட ரெக்கார்ட் இருக்கு, போன் பண்ணி நான் ரூம் புக் பண்ணிட்டேன், நானு இங்கதான் அங்க வந்துரு அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி நானும் அவருக்கு ஏத்த மாதிரி பேசி வந்துட்டு எல்லாமே குடிச்சுட்டாங்க. அண்ணன் எல்லாம் பின்னாடி வந்து எல்லாம் குடிச்சு
இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு போயிட்டு இருக்கோம் நாங்க. யார் பேசணுமா? அவர் பேர் என்ன? அவர் என்ன பொறுப்பு? சசிகுமார் இங்க கிரைம் ஸ்டேஷன்ல பிசிஆ இருக்காருன்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம இது வந்து இங்க இப்பதான் நடக்கிற மாதிரி தெரியல பிரதர். இங்க வந்து ஜிப்சி நின்று பெட்ரோல் ஜிப்சி நின்று அதை தாண்டி தான் பாப்பா போயிருக்கு. ஆனா எந்த ஒரு காவல்துறையுமோ அவருக்கு அவர் கூட்டு வர பிசி ஒரு அச்சன்றதே இல்ல, அதை கிராஸ் பண்ணி தான் போயிருக்காரு. அதே மாதிரி இந்த ஓட்டுல ரெகுலரா நடக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஒரு 3 மாசம் ஃபுட்டேஜ் நீங்க எடுத்தோ இல்ல ஒரு 3 மந்த்ஸ் ஃபுட்டேஜ் எடுத்து இல்ல ஒரு 15 days ஃபுட்டேஜ் எடுத்து நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கணும். என் பாப்பா இன்னைக்கு நான் காப்பாத்திட்டேன், மத்தவங்க எல்லாரையும் என்னால காப்பாற்ற முடியுமா? சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எல்லாருமே மாறிடுவாங்க, யாரையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. என் பாப்பாவை நான் காப்பாத்திட்டேன், எல்லாருக்குமே இது ஒரு நியாயம் வேணும். காவல்துறை தான் நம்ம நம்புறோம், இந்த காவல்துறையே அப்படிதான் பண்ணுது. நீங்க தான் மீடியா நண்பர்கள் தான் தக்க நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு காவல்துறை என்ன பதில் சொல்லணும்னு தெரியல. எடப்பாடி பழனிசாமி தூங்கிட்டு இருக்காரு, இந்த அரசாங்கம் தூங்கிட்டு இருக்குது, காவல்துறை தூங்கிட்டு இருக்குது, காவல்துறை பொறுப்பேற்கின்ற முதலமைச்சர் தூங்கிட்டு இருக்காரு, சட்டத்துறை அமைச்சர் கும்பகர்ணம் தூக்கத்தில் இருக்காரு. ஒரு பெண்ணுக்கு நான் ஏற்கனவே ஒரு 3 நாளைக்கு முந்தி ட்விட்டரில் போட்டிருந்தேன், எல்லா பத்திரிகையும் வந்திருக்குது, ஓரளவுக்கு ஒரு சில ஊடகமும் வெளிப்பட்டிருக்காங்க. இந்த ஆட்சியில் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, அவரவர்கள் பாதுகாப்பு அவர்களே தேடிக்கொள்ள வேண்டும் என்று நான் 3 நாளுக்கு முந்தி வெளியிட்டேன். நேற்று தினம் இப்படி ஒன்று நடந்திருக்குது. எவ்வளோ மோசம்! ஒரு பெண்மணி தன்னுடைய இருசக்கர வாகனம் காணவில்லை என்று காவல் நிலையத்திலே புகார் கொடுத்திருக்கிறார். அதை கண்டுபிடித்து விட்டேன் என்று அந்த பெண்ணை அழைத்திருக்கின்றார் ஒரு காவலர். அந்த பெண்மணியும் அதை நம்பி அங்கே செல்கின்ற பொழுது, நாங்களுடைய இருசக்கர வாகனத்தை கண்டுபிடித்து விட்டேன், எங்களுக்கு 15,000 ரூபா கொடு என்று அந்த காவலர் கேட்டதாகவும், அந்த பெண்மணி அவ்வளவு பணம் இல்லை, ஒரு சிறிய தொகை கொடுப்பதாக சொல்லி அதை தொகை எதை கொடுத்துருக்காங்க. பிறகு அந்த காவலர் இங்கே வந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதை என் வாயிலிருந்து சொல்லக்கூடாது, அசிங்கமாக இருக்குது. எப்படி நடந்தா என்பது எல்லாமே அந்த பெண்மணி வலைதளத்தில் அழகாக வெளியிட்டிருக்காங்க, தைரியமாக வெளியிட்டிருக்கிறாங்க. ஆக இந்த ஆட்சியுடைய லட்சணத்தை மக்கள் பார்த்துக்க வேணும். தயவு செய்து ஊடகங்களும் பத்திரிகை நண்பர்களும் இதை முழுமையாக வெளியிடுங்க. இனி இப்படிப்பட்ட பிரச்சனை நடக்கக்கூடாது என்பதற்காக நான் சொல்கிறேன். ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் நடக்கின்ற செய்திகள், நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனைகள், நாட்டில் நிலவுகின்ற அட்டுழியங்களை, பெண்களுக்கு பாதுகாப்பாக இப்படிப்பட்ட செய்திகள்லாம் வெளியிட்டீங்களா தான் பெண்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும். இனியாவது இப்படிப்பட்ட துயரமான சம்பவங்கள் நடைபெறக்கூடாது என்பதுதான் என்னுடைய நோக்கம். எவ்வளோ மோசமா ஒரு பெண் எப்படி பதறி போய் சொல்கிறாங்க, சிந்திச்சு பாருங்க. ஆனால் முதலமைச்சரும் சட்டத்துறை அமைச்சரும் சொல்கிறாங்க, எதிர்க்கட்சிகள் வீணாக எங்கள் மீது குறை சொல்கிறாங்க, வீண் பழி சுமத்துறாங்கன்னு. இது அந்த பெண்மணி வலைதளத்தில் வெளியிட்ட அந்த செய்தியை தான் நான் உங்கள்கிட்ட காட்டிக்கிறேன். அதில் கூர்ந்த ஊடக நண்பர்களும் பத்திரிகைகளும் இதை மக்களுக்கு கொண்டு சேருங்க. மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த செய்தி வெளியிடுங்க.